எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து டே 2 ஆரம்பிக்க போகிறோம். ஸோ காரைக்குடியில் நேற்று நைட் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம். இங்கேருந்து வந்து வெளியில் கிளம்ப போகிறோம். காலையில் கிளம்பி அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரீட்ஸ் இருக்குல்ல, வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில். என்னென்னா ஒரு வீடும் வந்து ஒரு தனி ரகமாக இருக்கும். அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். செட்டியார்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் போய் சம்பாதிச்சாலும் அவங்களோட பூர்வீக வீடை அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு வீடும் இதை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறேன். என்னடா பேலஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனால், கடைசியாக வண்டியை போய் நிறுத்தினா இதுதான்டா பேலஸ் அப்படின்னு காமிச்சாங்க. இப்போ இந்த பேலஸ் பற்றி என்ன பயங்கரமாக ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, அங்கே உள்ளார யாரையும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ ஏதோ ஸ்பெஷல் பெர்மிஷனில் தான் உள்ளார போகணுங்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தோம். புதுக்கோட்டையிலேருந்து நடந்தே பழனி போகிறது வருஷம் பண்ணுவீங்களா? வருஷம் இவங்க எல்லாம் ஒரே குரூப். நீங்கள் எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கீங்க? அப்படி 24 வருஷமா. எத்தனை மணி வரை நடப்பீங்க? 10 மணி வரை நடந்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வரலாம். 2 மணி வரை. ஓகே. இந்த வெயில் எல்லாம் சூடாக இருக்காது காலெல்லாம்? ஃபஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். போகும்போது இப்போ சரியாயிடும். ஸோ பள்ளி முருகனே நம்ம கூட தரேன், அந்த வழியெல்லாம் தீர்த்துவாங்க. ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். எல்லாம் போய் நல்லா பார்த்துட்டு வாங்க. என்ன பேர் சொல்லுங்க? ராஜு. ராஜுடைய ஜோஷியெல்லாம் பாருங்க. ராஜு மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குமா மீனா? ராஜு மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கணும், குறிச்சதெல்லாம் நடக்கணும், குழப்பங்கள்லாம் தீரணும், நல்லது நடக்கணும். ஓகே ராஜு, உங்க பேருக்கு வந்திருக்க ஜோசியம் கிடைச்சிருக்கப்பட்ட கேடு. அப்பா ஜான்ஸ் ராணி. நாங்கள் இப்போ தங்கியிருக்க ஹோட்டல் வந்து சோழன் ஹெரிட்டேஜ் ஹோட்டல்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பழைய காலத்து அந்த காரைக்குடி வீடுகள்லாம் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஹோட்டலாகவோ ஒரு ரெசார்ட்டாவோ மாற்றுறாங்க. நாங்கள் வந்து வேறு ஒரு புக்கிங் பண்ணியிருந்தோம், அது கிடைக்கல எங்களுக்கு. அதனால் இங்கே ஸ்டே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு ரூமை வந்து ரூம்குள்ளார இருக்க கட்டிலாகட்டும், அதுக்கு சுற்றி இருக்க அந்த கொசுவலை அடிக்கிறதுக்கும் அந்த என்ன சொல்கிறது, கட்டையிலே செஞ்சு இருப்பாங்க, அது என்னன்னு சொல்லியது ஒரு ஃப்ரேமு அதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே மாடிக்கு ஏறி போனீங்கன்னா அங்கேருந்து ஏறி நின்று பார்த்து, இந்த எம்ஜிஆர்லாம் ஒரு படத்தில் வந்து கையெல்லாம் எல்லாரையும் பார்த்து கையெல்லாம் ஆட்டுவார், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு, ஒரு பால்கனி மாதிரி இருந்தது. ஒரே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்னு நம்ம சொல்லணுன்னா, அங்கே வந்து ஓனர்ஷிப் தான் மெயினாக. வந்து நாங்கள் சரி கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம், கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் சொன்னோன்னே அலோவ் பண்ணல. இல்லை வேணா நீங்கள் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால தான் நாங்கள் இதை கவர் பண்ணுறோம். மெயினாக வந்து சோளா ஸ்பெஷல்னு வந்து பிளாக் ரைஸ் கஞ்சி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து கருப்பு கவனி கஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருப்பு கவனி ரைஸில் பண்ணுறாங்க. அது ஸ்டார்டராக ஒரு மாதிரி சூப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல திக்னஸ்ஸு, நல்ல டார்க் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இது காலங்காத்தால் நம்ம சாப்பிட்றது ஐட்டம். பாயசம் மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. கஞ்சியோட இது பாயசம் சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு, ஜாகரிலாம் போட்டிருக்காங்க, ஸ்வீட் இருக்குது. அந்த ரைஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எக்ஸாம்பிள் எப்படின்னா, நெல் இருக்குல்ல, நெல் அப்படியே நீங்கள் அவிச்சு அப்படியே டேரெக்டாக வாயில் போட்டு தோலோடு இருக்குல்ல மேலே, அந்த டேஸ்ட் இருக்குது. சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரைஸுக்கும் அந்த அவளுக்கும் இருக்க ஒரு கன்சிஸ்டன்சி ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னாங்க. இப்போ நம்ம மக்கள் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணிடுறது, குழி பண்ணிடுறோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் சார். ஸோ மக்களே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக வந்து செட்டிநாடு பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கோம். எல்லாம் சூடாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அன்போட பாசத்தோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது குழி பணியாரம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ராகி ரொட்டி ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனு.
ஆமை வடை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நான் எல்லாமே இருந்தது, இட்லி பொங்கல்லாம் இருந்தது. அதெல்லாம் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றது. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி புட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அது வந்து 2 கலரில் பண்ணுவாங்களா, ஒன்று இந்த வெள்ளை, நீங்கள் அங்கே ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அது வேறு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஐயோ இது என்ன நம்மளை ஏமாற்றிங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரே தான் வேறு கலரில் மாற்றி பண்ணுவாங்களா, ஒரு நாள் இது ஒரு நாள் அது அப்படின்னு. ஸோ இதுதான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு வந்து இதெல்லாம் டேஸ்ட் பண்ணது வைக்க, அதுவும் காரைக்குடியில் வந்து காரைக்குடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். அப்படியே பாருங்க, ஆமாவோட சரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் காலையிலே வந்து ஒரு சூடாகவும் சாப்பிட்டேன், ரொம்ப அமேசிங்காக இருந்தது, நல்ல டேஸ்ட்டு. ராகி சூப்பராக, ராகி ரொட்டிங்கிறாங்க. ஹெல்த்தியாக இருந்தாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இது பெட்டர் ஹெல்த்தி ஆப்ஷன் தான். இதில் டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, உடம்புக்கு நல்லது. இது சட்னியோட சாப்பிடுங்க, இந்த கார சட்னியோட சாப்பிட்டா கொஞ்சம், ஏன்னா இது ரொம்ப பிளாண்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதில் மெயினாக வந்து பிளாண்ட் டேஸ்ட் வைஸ் உப்பு கூட கம்மியாக பண்ணியிருக்காங்க, ஏன்னா உடம்புக்கு நல்லதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட இருக்கிறது குழம்போ சட்னியோ அதுலேருந்து தான் டேஸ்ட் கொண்டு வரணும். ஸோ நான் நல்லா சட்னியில் சூப்பராக டிப் பண்ணிவிட்டு இந்த கார சட்னியில் இப்போ தான் அதோட டேஸ்ட் தெரியுது, சூப்பராக இருக்குது. இந்த புட்டு இருக்குது, புட்டு எதோட சாப்பிட்றதுன்னு தெரியல. புட்டு எதோடங்க சாப்பிடுவோம்? நான் இந்த கேரளா மாதிரிலாம் வாழைப்பழத்து பெஸ்ட்டு சாப்பிடுவேன். இங்கே அப்படி இல்லைல்ல. ஓகே, தேங்காய் அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படின்னா சூப்பர். நான் ஸ்பூனில் அப்படியே சாப்பிட்றேன். அவங்க செஞ்ச அம்மாவே நம்மளுக்கு எல்லாமே சொல்கிறாங்க, அவங்க கையால் செஞ்சது. யாருமே இருக்குங்க. கொஞ்சம் சுகர் போட்டிருக்காங்க, தேங்காய் போட்டிருக்காங்க, நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அது தனியாக அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. வேறு இந்த கேரளாலாம் வந்தாங்கன்னா ஒரு நேந்திரங்காய் பழம் இருக்கும்ல, அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். பட் இது தானாகவே எப்படியே சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. அருமை, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சூடாக நான் கேட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, பேகெல்லாம் எடுத்துட்டாங்க, நம்ம கேட்டதுனால செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இது சூடாக உடனே நம்ம கேட்டதுக்கப்புறம் அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்காய் சட்னி இதுவரை ட்ரை பண்ணல, தேங்காய் சட்னியோட பண்ணுவோம். பனியாரெலாம் தரும்போது அப்படியே ரொம்ப யோசிக்கக்கூடாது, நல்லா வச்சு நல்லா தேங்காய் சட்னி அப்படியே நல்லா போட்டுக்கணும், அப்படியே குளிப்பாட்டணும், அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டை மிளகா, ஒரு கருவேப்பிலை எல்லாம் மாட்டிக்கிச்சு, தெரியுதா? இது இப்போ வாய்க்குள்ளார போகும்போது ஆஹா அதான் ரொம்ப நல்லா இருக்கு. சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு தேங்காயில் பண்ணியிருக்காங்க, அமேசிங். இந்த குழிப்பள்ளி நேரத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருந்து உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குது. அதில் லைட்டாக இனிப்பு போட்டிருக்காங்க, ஓவர் பாருங்க, லைட்டாக ஒரு இனிப்பு இருக்குது. ஏலக்காயும் போட்டிருக்கீங்க, அந்த வாசமே நல்லாயிருக்கு. ஆஹா, நல்ல வாசம். இது வந்து சட்னி இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணேன். நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டது ரொம்ப அம்சமாக இருந்தது. யார் செஞ்சா அப்படின்னு கேட்குன்னா நம்ம பௌசியா இங்கே இருக்காங்க. வணக்கம் பௌசியா, எப்படி இருக்கீங்க? சலாம் வலைக்கம் அப்படின்னு சார். சூப்பர். எத்தனை வருஷமாக இங்கே சமைச்சிருக்கீங்க? 1 வருஷம். அருமையாக சமைக்கிறீங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா வெஜிடேரியன் டிஷ்ஷு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பர். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சமைக்கிறதுல என்ன பிடிக்கும்? பிரியாணி. என்ன பிரியாணி பண்ணுவீங்க? என்ன இது சீரக சம்பா இல்லையா, இல்லை இப்போ இது இல்லையா பாஸ்மதியில் பண்ணுவீங்களா? உங்கள் சாப்பாடுலாம் வேறு மாதிரி இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு உங்கள் கையால் பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க. இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தா யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா என்னன்னு? உங்களுக்கு 1 மினிட் கொடுக்குறேன். 1 மினிட் ரொம்ப அதிகம் இல்லை, 2 செகண்ட் முடிஞ்சிச்சு. பீட்ரூட் தோசை பாருங்க. அது வந்து மெயினாக பீட்ரூட் ஆப்புன்னு சொல்லலாம். ஹெல்தி ஆப்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அருமையாக இருக்குது. பீட்ரூட்டோட கலர் மட்டும் தான் இருக்குது, டேஸ்ட் பீட்ரூட் அவ்வளோ தெரியல, ஏன்னா அதை நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப இந்த சட்னி பிடிச்சதுனால இன்னொரு ரவுண்டு சட்னியோட கொஞ்சம் இட்லி எடுத்து அருமையான சட்னி, சூப்பருங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த டெஸ்டில் பார்ப்போம். போவேன் தயவு செஞ்சு கேட்கும், டவுஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு வந்து
தம்பி வண்டியில அப்படியே ஜாலியா வந்து டூரிஸ்ட் மாதிரி வந்து உட்காந்துட்டு வராம கொஞ்சம் சரி நான் பாக்குற இடத்துக்கு தான் நீங்க வரணும். இந்த பிளான் யார் கொடுத்தாரு? மதுரையில இருந்து ராமநாதபுரம் போய் தங்குறதுக்கு யார் பிளான் கொடுத்தாரு? யாரு? நான் கொடுத்தேன். நீ ஏதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி ஒரு மேப்ல சும்மா பண்ணி விட்ட. நாங்களும் நம்பி தம்பியா நினைக்காத, நான் வந்து சகோதரனா நினைக்காத, ஃப்ரெண்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா தம்பியா நீ வந்து வேற மாதிரி பாக்குற. சரி இது ஃப்ரெண்ட் மேடம். இது ஆக்ஷன். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். நான் ஃப்ரெண்டா பாக்குறேன். நான் என்ன பண்றேன்னா நான் எங்க கொண்டு போய் நிறுத்துறேன் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு பிளானிங் பண்ண வேண்டாம், நான் உங்களை பாத்துக்கிறேன். அது பாத்துக்கிறதே ஒரு மாதிரி இதா இருக்குல்ல. பாத்துக்கிற இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? டைம் டு டைம் ஒரு நாளைக்கு 5-6 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணலாம். நான் பண்ற மாதிரி 5-6 டிஸ்ட்ரிக்ட் நான் பண்ணலாம். இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு பாரு. நீ நாளைக்கு 8 கூட கவர் பண்ணலாமா? ஏன் இன்னைக்கு விட்டுரு? ஏன் லேட் ஆயிடுச்சு. அவர் மாதிரி ஏற்றி விட்டு. ஸோ மக்களே, இந்த எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, காரைக்குடியிலேயே நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். இது வந்து பிரியா மெஸ், உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடலான்னு பார்த்தோம், பட் அது தனியாகவே போட்டாகணும், ஏன்னா அவ்வளோ இருக்குது அதில். ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.